ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம். நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம இங்கே பேசக்கூடியது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐவோ கிடையாது. இது யாருக்கும் பங்குகளை முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனை இல்லை. பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லாயிருக்கும். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நண்பர்களே, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பிஹெச்இஎலை பற்றி கேட்டிருந்தாங்க, என்ன டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பிஹெச்இஎலோட மந்த்லி கேண்டில் சார்ட்டை எடுத்துக்குவோம். மந்த்லி சார்ட் எடுத்துக்குவோம். இதில் ஒரு ஓவர் வியூ நமக்கு கிடைக்கும். ஓவராலாக நம்ம பார்த்தோம்னா மேலேருந்து கீழே அடித்து கீழே இறங்கிட்டு இப்படி மேலே ஏறும்போது ஒரு அப்சர்வேஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்க 0.618 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னாக்க நார்மலாக ஃபர்தராக பிஸ்னஸ் பெர்ஃபார்மன்ஸஸ் நல்லா அப்படியே கொடுத்துக்கிட்டே வந்தான்னா மேலே ஏற்றிடுவாங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் பொதுவாக நம்ம எதிர்பார்க்கக்கூடியது என்னென்னா 0.618 வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க 0.5லேயோ இல்லை 0.338லேயோ இவங்க ஒரு இதுக்கு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு அப்புறம் திருப்பி பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது மேலே ஏறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் என்ன ஆகும்னா 0.78ல் திருப்பி 0.38 வரைக்கும் அப்புறம் கூட மேலே ஏறலாம். இன்னும் பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னா 0.78 0.61லேருந்தே திருப்பி மேலே ஏறலாம். இந்த மாதிரியும் நடக்கும். ஸோ இப்போ ஏதோ ஒன்று, ஆனால் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 618ல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பிஸ்னஸ் ஏதாவது டல் ஆச்சுனாக்க கீழே அடித்து இறங்கிட்டு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே இறங்கும்போது 0.5ல் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 0.5 உடைச்சார்னா 0.38ல் சப்போர்ட் எடுக்கலாம். இப்போ 0.5 அப்படிங்கிறது 203ஆகவும் 0.38ங்கிறது 160 160 இருக்குது. இப்போ 217ல் இருக்குது. ஆல்ரெடி 278 இந்த எட்ஜுக்கு அவன் போயிட்டு இதை உடைக்க மாட்டாமல் அவன் திரும்பி வந்திருக்கிறான். இப்போ இவனுக்கு நம்ம இப்போ பார்த்துருக்குறோம், இன்வெஸ்டர்ஸ் ப்ரைஸை மேலே ஏற்றி கொண்டு போகணுன்னாக்கா இபிஎஸ் கொஞ்சம் பலமானால் மாத்திரம்தான் முடியுங்கிறத பார்த்துருக்குறோம். இப்போ இவனுடைய இபிஎஸ் லெவல் என்னவா இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இபிஎஸ் -0.5ல் இருக்குது. நெட் ப்ராஃபிட்டும் மைனஸில் இருக்குது. அதே மாதிரி இபிஎஸும் -0.5ல் இருக்குது. போன தடவை காட்டிலும் கொஞ்சம் பரவாயில்ல. போன தடவை -7 இருந்தது, இப்போ -0.7 இருந்தது, இப்போ -0.5 இருக்குது. இந்த மட்டுக்கும் கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கருதலாம். நார்மலாக பார்த்தோம்னா பவர் செக்டாரில் வரும்போது இந்த பவர் செக்டார்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிமாண்ட் ஃபார் த பவரோடைய டிமாண்ட் நார்மலாக இந்த வின்டர் சீசன்லலாம் ரெய்னி அண்ட் வின்டர் சீசனில் குறைஞ்சிட்டு எகெயின் திருப்பி சம்மர் சீசனில் மேலே ஏறும் அப்படிங்கிறது தான் பொதுவான இருக்கிறது. ஆனால் இதே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் நல்லா குளிர் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸில் சம்மர் சீசனில் கூட அவங்க சமாளிச்சிருவாங்க. வின்டர் சீசனில் ஹீட்ரு போடுறதுக்கு ஏறும். அப்போ ரைட் ஆப்போசிட்ஸாக வரும். அதனால தான் நமக்கு சம்மரில் கூட கன்சம்ஷன் ஆகும், அவனுக்கு வின்டரில் கூட கன்சம்ஷன் ஆகும். ஸோ இப்போ இங்கே நம்மளை பொறுத்த வரைக்கும் வின்டரில் குறையும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்கக்கூடியது. ஆனால் நம்மளுடைய இண்டஸ்ட்ரி க்ரோத் அதோட ரேட்டெல்லாம் ஜாஸ்தியாக போய்கிட்டு இருக்கிறதுனால இந்த பவர் கன்சம்ஷன் லாஸ்ட் டைம் முன்ன மாதிரிலாம் ஒரு 3, 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி மாதிரிலாம் அப்படியே டிராஸ்டிக்காக இறங்கிட்டு திருப்பி மேலே ஏறுறது அந்த மாதிரிலாம் இதில் இப்போ இல்லை. ஏன்னா இப்போ ஹை டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு. ஈவன் வின்டர் சீசனில் கூட ஹை டிமாண்டில் தான் போய்கிட்டு இருக்கு. அதனால நமக்கு ஓரளவுக்கு இருக்கும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வின்டர் சீசனில் நார்மலாக குறையிற அளவுக்கு குறைஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப பெருசாக குறையாட்டியும் ஓரளவு குறைஞ்சிருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ மார்ச் மாதத்தோடைய குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்க ஜனவரி மாதம் நார்த்துலலாம் பொதுவாக நம்ம மத்திய பிரதேச கடந்துட்டோம்னாக்க ஜனவரி 26 இந்த ரிப்பப்ளிக் டேலாம் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க ஓரளவுக்கு வெயில் கொஞ்சம் லேசாக இப்போ நம்மெல்லாம் பண்ணுவோம் லேசாக கொஞ்சம் வேர்க்கிற மாதிரியான சூழல் உருவாகும். நைட்டு நல்லா குளிர் இருக்கும், பகலில் கொஞ்சம் வெயில் கிடைக்கும், லேசாக கொஞ்சமாவது வேர்க்கும். பிப்ரவரிலாம் கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சம்மர் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். அப்போ மார்ச் மாதத்துக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஜூன் ஜூலை அந்த குவார்ட்டரில் இன்னும் கொஞ்சம் நல்லாவும், செப்டம்பர் குவார்ட்டர் வரைக்கும் கொஞ்சம் நல்லாவும், செப்டம்பர் குவார்ட்டருக்கு பிறகு கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். இது பிஹெச்இஎலோடைய
பிஹேவியர் நீங்க வந்து அந்த 1 டே இல்லாட்டி 1 வீக் எடுத்து பாருங்க. செப்டம்பர் மாசம் ஹை வச்சுட்டு கீழ இறங்குவாங்க. இந்த வருஷம் அது போன 2023ல தான் அது சரியா நடக்கல. நம்ம எதிர்பார்த்ததெல்லாம் 22, 23ல மாத்தி கொண்டு வந்துட்டாய்ங்க. இப்ப நமக்கு வந்து இவனுடைய குவார்ட்டர் ரிசல்ட்ல என்னதான் மைனஸ் போயிருந்தாலும், ஒரே ஷூட்டா மார்ச் மாசத்தோடைய குவார்ட்டர் ரிசல்ட்ல அவன் தூக்குறான். அப்படி வந்து நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம வந்து இந்த இடத்துல பார்ப்போமே, பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, டிசம்பர் மாசத்துக்குலாம் பாருங்க 5.2 5200 இப்போ வந்திருக்கிறான். மார்ச் மாசம் 22ல பாருங்க அப்படியே 8000 அப்படியே கிட்டத்தட்ட வந்து 1 1/2 மடங்கு மேலே ஏறிருச்சு. 1 1/2 மடங்கு மேலே ஏறியிருக்கு. அதே மாரி 22 டிசம்பர் மாசம் அ 22ல பார்த்தோம்னா 5300 மார்ச் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா 8300 அப்படியே 3000 கோடி மாறியிருக்கு. இப்ப அவன் என்ன பண்ணியிருக்கிறான், 5600 எடுத்திருக்கிறான். அப்ப மார்ச் மாசம் 8600 எடுத்தான்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே அப்படியே மாறிரும். இந்த மைனஸ் எல்லாம் கழிச்சுட்டே பாசிட்டிவ் அவன் கொண்டு வர்ற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ, அப்ப இவங்களுக்கு வந்து மார்ச் மாசத்துக்கு நல்ல ரிசல்ட் போட்டுக்கிட்டே வராங்கங்கிறது நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ். அதே மாரி கிளைமேட்டும் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதனால நம்ம வந்து என்ன பண்ணலாம்னாக்கா, மார்ச் மாசத்தோடைய ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். இல்ல பார்ஷியல் ப்ராஃபிட் நம்ம புக் பண்ணிட்டு, நம்ம எவ்வளோ வச்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. பார்ஷியல் டிசிஷன் உங்களோடது தான். நான் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் சொல்லிருவோம். டிசிஷன் உங்களோடது தான். இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இதுல ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்றோம். இப்போ ஒரு 100 ஷேர் வச்சிருக்கிறோம்னாக்கா, ஒரு 50 ஷேர் ப்ராஃபிட் புக் பண்ணிருவோம். கீழ இறங்குச்சு அப்படின்னு சொன்னாக்க, டர்ன் ஆகுற இடத்துல ரீஎன்ட்ரி ஆயிக்குவோம். மேல ஏறுதுன்னா, திருப்பி மேல ஏறக்கூடிய டர்ன் ஆகுற இடத்துல ரீஎன்ட்ரி ஆயிக்கலாம். ஆனா, மேல வந்து அப் ட்ரெண்டுன்னு காட்டுறது வந்து 270 அது 275க்கு மேல போகும்போது மாத்திரம் தான், அது அப் ட்ரெண்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். இல்லாட்டி ரூ. 20 ஏறிட்டு திருப்பி கீழ இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால மார்ச் மாச ரிசல்ட் வந்து இவங்களுக்கு ரொம்ப கீ. நம்மளோட இதுல என்ன சொல்லுதுனாக்க, இப்போ வரைக்கும் பிஹெச்இஎல் இன்னமும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம லோயர் டைம் ஃப்ரேம்லயே பார்ப்போம். 173லயே பிரேக் பாயிண்ட். ஆனா 173 இந்த வருஷத்துக்கு இன்னும் வரல. இனிமே இறங்கி வந்தா தான் 173. இப்ப நம்ம சொல்ற மாரி இங்க அவன் 0.38 வரைக்கும் கீழ இறங்கிட்டான்னா 160. 160 வரைக்கும் இறங்கிரும். அப்ப பிரேக் பாயிண்ட் 173. இல்லைன்னா அது பாட்டு மேல ஏறிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க பார்த்திருக்கக்கூடிய மாரியே தான் இந்த ஃபிபனாசியோட டார்கெட் மாரி தான் 0.78 வந்து செகண்ட் டார்கெட்டாவும், அப்புறம் 1க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 0.3 இது வந்து 1க்கு இருக்கக்கூடிய டார்கெட்டும் இருக்கும். அத தாண்டி 1.61 பிசினஸ் நல்லா போச்சுனாக்கா 1.618க்கான ரூ. 600 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வருஷம் எவ்வளோ தூரம் போப்போதுன்னு தெரியல. இவங்களுடைய ரிஸ் ஆனுவல் ரிசல்ட் தான் எல்லாமே ஃபோக்கஸ் பாயிண்ட்டு. முன்னாடி காலத்துலலாம் இப்ப இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய லெவல்ல பவர் செக்டாருடைய காம்படிஷன் இல்ல. இப்ப பவர் செக்டாருடைய காம்படிஷன் இருக்கு. பட் பிஹெச்இஎல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர போட்டுட்டு ஏஎம்சி எடுத்துட்டு கான்ட்ராக்ட் பண்ணிக்குவாங்க. பிளஸ் இவங்களுக்கு தனியா பவர் ஜெனரேஷன் யூனிட்டும் இருக்கும். அதனால மிச்ச பவர் செக்டார காட்டிலும் பிஹெச்இஎலுக்கு ஒரு அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. அது போக இவங்க என்ன பண்றாங்க, இப்ப சோலார் பவர்லயும் கான்சன்ட்ரேட் பண்ணி டைவர்சிஃபிகேஷன் எடுக்குறாங்க. சிமிலர் செக்மெண்ட்லயே டைவர்சிஃபிகேஷன் எடுக்குறாங்க. ஆல்ரெடி இவங்களுடைய கோர் வந்து என்ன, கோல்ல இருந்து பவர் புரொடக்ஷன். இப்ப நம்ம சோலார்ல இருந்தோ, இது வந்து ஹைட்ரோ பவர்லாம் எடுக்குறாங்க. அதுக்கு ஏத்த மாரி எல்லாரோடையும் எம்ஓயு போட்டுக்கிட்டே வராங்க. பிளஸ் இவங்கள்ட்டயுமே தனியா சோலார் பிளான்ட், விண்ட் பிளான்ட்லாம் அ வச்சிருக்கிறாங்க. இப்ப வந்து கோல் இண்டியாவோட இன்னொரு எம்ஓயு போட்டிருக்கிறாங்க. அது ஜேவி போயிட்டுருக்கு. ஜேவி போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஜேவி இப்போ கோல் இண்டியாவோட போட்டது இம்மீடியட்டா இப்பயே வருமான்னு தெரியல. பட் ரெவென்யூவ பூஸ்ட் அடுத்தடுத்த வருஷத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல ரெவென்யூ பூஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அ இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம இப்ப பார்த்த மாரி தான். அ இந்த குவார்ட்டர் ரிசல்ட் சரியா வரல அப்படின்னு சொன்னா 0.38 வரைக்கும் கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 0.38ங்கிறது 160. குவார்ட்டர் ரிசல்ட் நல்லா பூஸ்ட் ஆயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க, குவார்ட்டர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு 0.5 வரைக்கும் வந்துட்டு, அப்புறம் பூஸ்ட் எடுத்துட்டு 0.78 வரைக்கும் போறாங்களா? எவ்வளவு இபிஎஸ் வரப்போகுது அப்படின்னு தெரியல. இபிஎஸ் பிளஸ்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க, அந்த இபிஎஸ்லேருந்து ஒரு 15% 15 இன்டூ 15 இல்லாட்டி 22 போட்டு ஒரு வேல்யூ மார்க் பண்ணிக்கலாம். இல்லாட்டி 0.78 எல்லாமே மோர் ஆர் லெஸ் ஒரே மாரி தான் வரும். அந்த இடத்துல வேல்யூ மார்க் பண்ணி வச்சுக்கலாம். 0.78 மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஆனுவல் ரிசல்ட் இந்த இது வந்து இப்ப மார்ச் மாசத்தோடைய குவார்ட்டரோட ரிசல்ட் வந்து பார்த்தோம்னா, நெட் ப்ராஃபிட், இபிஎஸ் இது எல்லாமே டிடிஎம் தாண்டி எஸ்டிமேஷன தாண்டி இவங்க போகுது அப்படின்னு சொன்னா, ஆனுவல் ரிசல்ட் கண்டிப்பா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு
விடாம ஏத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. விடவே மாட்டாய்ங்க. கேப்பே விடாம ஏத்திக்கிட்டே இருப்பாய்ங்க. இது எல்லாமே மார்ச் மாசத்தோடைய ரிசல்ட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கு. தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம இதில எப்படி முடிவு எடுத்துக்கலாம்னாக்க, ஒண்ணு வந்து ஹோல்ட் பண்றதா இருந்தா ஹோல்ட் பண்ணலாம். இல்ல பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கீழ இறங்குச்சுன்னா இந்த சைடு ரீஎன்ட்ரி எடுத்துக்கலாம். இல்ல இப்படியே உடைச்சு மேலே ஏறுனாலும், அங்கே ஒரு ரீஎன்ட்ரி எடுத்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அ எந்த மாரி வேணும்னாலும் டிசிஷன் எடுத்துக்கலாம். தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.